அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் திணிவு என்ற பாடத்தில் அதனுடைய இறுதி விடயமாக திணிவுகளை எவ்வாறு கூட்டுவது, கழிப்பது, பெருக்குவது மற்றும் பிரிப்பது சம்பந்தமாக இறுதி வகுப்பில் படித்திருந்தோம். இன்று ஒரு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். வர்க்க மூலம் என்ற பாடம். அந்த வர்க்க மூலம் என்ற பாடத்தில் ஒரு சிறிய ஒரு தலைப்பு தான் நிறைவருக்க எண். அந்த நிறைவருக்க எண்ணுக்கு மற்றும் ஒரு மறுபெயர் ஒன்று இருக்கு, சதுர எண் என்றும் அழைக்கப்படும். அப்போ நிறைவருக்க எண் அல்லது சதுர எண்ணுன்னு சொன்னால் நீங்கள் கிரேட் 6-7 படிச்சிருப்பீங்க. ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்குவது தான் சதுர எண், நிறைவருக்க எண் என்று அழைக்கப்படும். அப்போ அந்த விடயம்தான் நான் எழுதியிருக்கேன். ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்குவது நிறைவருக்க எண்ணாகும். இதில் பாருங்க பிள்ளைகள், இப்போ ஒன்றால் பெருக்கினா முதலாவது சதுர எண் 1 வரும். 2ஆல் பெருக்கினா இரண்டாவது சதுர எண் 4 வரும். 3ஆல் பெருக்கினா மூன்றாவது சதுர எண் 9 வரும். இப்படி ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது சதுர எண் வரும். நான் 20 வர அந்த 400 20வது சதுர எண் 400 வர உங்களுக்கு எழுதியிருக்கேன். இந்த ஒவ்வொரு சதுர எண்ணில் அதில் 1ஆம் இடத்திலக்கத்தை மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஏனென்று அந்த கீழுக்கு எழுதப்பட்ட நோட்ஸுக்கு தேவைப்படும். அதில் 1ஆம் இடத்திலக்கத்தை மட்டும்தான் நான் நோட் பண்ணுறேன். அதை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த 1ஆம் இடத்திலக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் இதை அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து பார்க்கக்கோல இந்த 0, 1, அடுத்தது 4, 5, 6, அடுத்தது 9 இவ்வளவு தான் அந்த 1ஆம் இடத்திலக்கமாக இருக்கும். இது தவிர்ந்த வேறு எந்த பெருமானமும் சதுர எண்ணில் 1ஆம் இடத்திலக்கமாக வராது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். 0 இருக்கும், அல்லது 1 இருக்கும், அல்லது 4 இருக்கும், 5, 6, 9 இதை தவிர வேறு எந்த பெருமானமும் சதுர எண்ணின் 1ஆம் இடத்திலக்கமாக இருக்காது. அப்போ இதை தவிர இருக்கக்கூடிய பெருமானம் என்னென்னு சொன்னால் 2, 3, 7, 8 இவ்வளவும் தான் இதை தவிர இருக்கக்கூடிய இலக்கங்களாக இருக்கும். அப்போ அந்த 2, 3, 7, 8 ஒரு பெருமானத்தில் 1ஆம் இடத்து இலக்கமாக வரும் என்று சொன்னால் நீங்கள் உறுதியாக கூற முடியும் இது ஒரு சதுர எண் இல்லை என்கிறத கூற முடியும். அப்போ இப்படியான இலக்கங்கள் 1ஆம் இடத்து இலக்கமாக வரும் என்று சொன்னால் சில நேரம் அது சதுர எண்ணாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது எப்படி இனம் காண்பது என்கிறத பற்றி தான் நாம் இந்த பாடத்தினூடாக படிக்க இருக்கின்றோம். சரிதானே? அப்போ இந்த இலக்கம் வந்தால் அது சதுர எண்ணாகவும் வர முடியும், சதுர எண் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ 2 ஆப்ஷன் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனால் இந்த இலக்கங்கள் வந்தால் நிச்சயமாக இது ஒரு சதுர எண்ணாக இருக்க முடியாது என்கிறத நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த விடயம் தான் இந்த 2 நோட்ஸ்லையும் நான் தந்து கொள்கிறேன். அதாவது ஒரு நிறைவருக்கத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் 0, 1, 4, 5, 6, 9 என்னும் இலக்கங்கள் ஒன்றாக அமையும் என்று சொன்ன நான் ஏற்கனவே சொன்ன விடயம். ஒரு சதுரெண்ணாக இருக்கணும், அதில் 1ஆம் இடத்து இலக்கம் இப்படியான இலக்கங்களில் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக சதுரெண்ணாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் 2, 3, 7, 8 என்னும் இலக்கங்கள் எந்த ஒன்றும் நிறைவெண் ஒன்றின் வர்க்கத்தின் இறுதிலக்கமாக அமையாது என்கிறத ஞாபகம் வைக்க வேண்டும். சில நேரம் உங்களுக்கு பார்ட் 1 எப்படி கேள்வி வரலாமாண்டா, உதாரணத்துக்கு பாருங்கள், சின்ன உதாரணம் தான். 832 ஒரு சதுர எண்ணா அல்லது நிறைவருக்க எண்ணா? காரணம் தருக. அப்போ இதில் 1ஆம் இடத்து இலக்கத்தை தான் நீங்கள் பார்க்கணும். 1ஆம் இடத்து இலக்கம் 2, 3, 7, 8 அதில் நீங்கள் எந்த இலக்கமாவது 1ஆம் இடத்து இலக்கமாக வரும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக எழுதி கொள்ள முடியும் இது ஓர் நிறைவருக்க எண் இல்லை, காரணம் என்று போட்டு
இதன் ஒன்றாம் இடத்து இலக்கம் 2 ஆக இருப்பதனால் இது ஓர் நிறைவறுக்க எண் இல்லை. அப்போ 2 மட்டும் இல்லை, 3 வந்தாலும் சரி, 7 வந்தாலும் சரி, 8 வந்தாலும் சரி. அப்படி ஒன்றாம் இடத்து இலக்கம் 2, 3, 7, 8 வந்தால் இது ஒரு நிறைவறுக்க எண் இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வளவுத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். இந்த தலைப்பை பாருங்கடா, முதன்மை காரணிகள் மூலம் நிறைவறுக்க எண்ணின் வர்க்க மூலத்தை காணல். அப்போ முதன்மை என்னென்றால் உங்களுக்கு தெரியணும், 2 காரணிகள் மட்டும் கொண்டவை தான் முதன்மை எண். அது ஒன்றாலும் தன்னாலும் தான் அந்த காரணி பிரிபட, அந்த பெருமானம் பிரிபட வேண்டும். வேறு இலக்கங்களால் பிரிபடும் என்று சொன்னால் அது முதன்மை எண் இல்லை, சேர்த்தி எண் என்று கிரேட் 6, 7 படிச்சிருப்பீங்க. அப்போ சில முதன்மை எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இல்லாட்டி இது செய்கிறது கஷ்டம். அப்போ முதலாவது முதன்மை எண் 2, அடுத்தது 3, 5, 7, 11, 13, 17, 19 இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இவ்வளவும் போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த முதன்மை காரணிகளை வைத்து வர்க்க மூலத்தினுடைய பெருமானத்தை எவ்வாறு காண்பது என்று சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் 144 அந்த முதன்மை காரணியை கண்டுபிடிப்போம். அதில் பெருக்கத்தை எழுதி பார்க்கணும். அப்போ 2ஆல் பிரிக்கலாம். ஸோ 72, மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம் 36, 2ஆல் பிரித்த 18, 2ஆல் பிரித்த 9, திருப்பி 2ஆல் பிரிக்க முடியாது, 3ஆல் பிரிக்கலாம், திருப்பி 3ஆல் பிரித்த 1. இப்போ இந்த 144 நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, எப்படி எழுதி கொள்ளணுமெண்டா, இதே மாதிரி உட்போட்டு விட்டு இவருக்கு பதிலாக இங்கே வார முதன்மை காரணியை பெருக்கமாக எழுதணும். அப்போ 2 தர 2 தர 2 தர 2, 3 தர 3 என்று போடணும். அப்போ இவ்வளவுத்தையும் பெருக்கினா இந்த 144 வரும். அப்போ தெளிவாக பாருங்கடா, இப்போ சோடியாக தான் எழுதணும். அப்போ 2 4 தடவை வருதுங்கிறதால 2ன் 4ஆம் வலு என்று சுட்டி வடிவில் எழுதக்கூடாது, சோடி. அப்போ 2ன் வர்க்கம், திருப்பி இந்த 2 சேர்ந்து ஒரு சோடி, அடுத்தது 3 சேர்ந்து ஒரு சோடி. எப்பயும் சோடியாகத்தான் வரும். சில மாணவர்கள் யோசிப்பீங்க, அப்போ 2 5 தடவை வந்தால் அதுக்கு சோடி இல்லையே, அப்படி வராது, சோடியாகத்தான் வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, எல்லாத்துலேயும் பாருங்கள் அடுக்கு 2 வருது. அப்போ 2 தர 2 தர 3 மொத்தமாக ப்ராக்கெட் பண்ணி ஒரு 2 போடுறேன். இப்போ ஒரு விடயத்தை தெளிவாக விளங்குடா. இப்போ இந்த வர்க்கத்தை இல்லாமல் செய்யக்கூட வர்க்க மூலம் பெய்த்திரும். இந்த வர்க்கத்தை இல்லாமல் செய்யும் போது இந்த வர்க்க மூலம் போனால் இப்போ என்ன மீதமாக இருக்கும், 2 தர 2 தர 3 என்ற பெருமானம் மட்டும். அப்போ இதை பெருக்கணும். 2 4, 3 12. அப்போ இதில் இந்த வர்க்க மூலம் 144 பெருமானம், 144 ஒரு சதுர எண். அது எத்தனையாவது சதுர எண் என்று சொன்னால் 12வது சதுர எண். இதைத்தான் முதன்மை காரணிகளை வைத்து இவ்வாறு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இவருக்கு பாருங்கள் 324க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போன்று பிரித்து பார்க்கும்போது நீங்கள் பிரித்து பாருங்கள். இப்போ 324 போட்டு நான் இதை இங்கால செய்து காட்டுறேன். அப்போ 2ஆல் பிரிக்கலாம். அப்போ 1 6 2 162, மீண்டும் 2ஆல் பிரித்தா 81, திருப்பி 2ஆல் பிரிக்க முடியாது, 3ஆல் பிரித்த 27, மீண்டும் 3ஆல் பிரிக்கலாம், மீண்டும் 3ஆல் பிரிக்கலாம், மீண்டும் 3ஆல் பிரிக்கலாம். அப்போ இந்த வர்க்கமூலம் 324க்கு பதிலாக 2 தர 2, அப்போ 3 என்கிறது 4 தடவை வருது. இதை நீங்கள் என்ன செய்யணும், அதன் பிறகு சோடியாக எழுதணும் என்று சொல்லியிருக்கேன். 2ன் வர்க்கம், 3ன் வர்க்கம், 3ன் வர்க்கம். அதன் பிறகு பாருங்கள் எல்லாத்திலும் அடுக்கும் சமனாக இருக்கும். அப்போ 2 தர 3 தர 3 என்று போட்டு மொத்தமாக வர்க்கத்தை போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வர்க்கத்தை இல்லாமல் செய்யக்கூட வர்க்க மூலம் பெய்த்திரும். அப்போ 2 தர 3 தர 3 இதை பெருக்கும் போது 18. அப்போ 18ஆல் பெருக்கினா தான் இந்த 324 வரும். அப்போ வர்க்க மூலம் 324னுடைய பெருமானம்
18 ஆக இருக்கும். அப்போ இவ்வாறு தான் ஒரு சதுர எண் வர்க்க மூலத்துக்குள்ள ஒரு சதுர எண் தான் காணப்படும். சதுர எண் இல்லாமல் ஒரு கேள்வி வரும் என்று சொன்னால் முதன்மை காரணியை வைத்து செய்ய முடியாது. அதை நீங்கள் கிரேட் 10க்கு போனால் அதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, முதலாம் அண்ணளவாக்கம், அதை படிப்பீர்கள். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி எல்லாம் இந்த வர்க்க மூலத்துக்குள்ள சதுர எண் தான் வரும். அப்படி சதுர எண் வரக்கூடிய எல்லா பெருமானத்தையும் முதன்மை காரணிகள் மூலம் இந்த மெத்தட் ஊடாக செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ தொடர்ச்சியான சில கேள்விகளை பாருங்கள். இது பார்ட் 1ல் வரக்கூடிய சில பயிற்சிகள். இப்படி மூன்றாவது கேள்வி இந்த மெத்தடில் வந்தால் இதனுடைய பெருமானம் காண்க என்றுதான் கேள்வி கேட்கப்படும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதில் கடைசி படிமுறை ஞாபகம் இருக்குதானே? கடைசி படிமுறை என்ன? இந்த 2 இல்லாமல் செய்யக்கூட இந்த வர்க்க மூலம் போய்விடும். அப்போ போனால் 2 தர 5 மட்டும் இருக்கும். அப்போ 2 10, அதுக்கு ரூட் போட போகிறோம், வர்க்க மூலம் போடக்கூடாது. சரிதான்? அப்போ 10 தான் விடு. அப்போ இதுக்கும் அதே போன்று தான், இந்த வர்க்கத்தை இல்லாமல் செய்யும் போது வர்க்க மூலம் பெய்த்திரும். அப்போ 2 தர 3 தர 5, அப்போ 2 தர 3 6, 6 தர 5 30 என்று விடை கிடைக்கும். இப்போ 5வது பாருங்க, இப்படி அடைப்புல 2ம் சமனான அடைப்பாக வந்தா நீங்க செய்யலாம். இப்போ x தர x வந்த x வர்க்கம் என்பது போல இப்போ 2ம் அதே கோவை என்று சொன்னா அந்த 3 தர 5 போட்டு அதை 2 என்று போடணும். 3 தர 5 முழுவதின் வர்க்கம். அப்போ அந்த 2 இல்லாமல் செய்யும்போது வர்க்க மூலம் போய்விடும். அப்போ 3 தர 5 15 என்று விடை கிடைக்கும். இப்போ 6வது பாருங்க, இது வர்க்க மூலம் 625 பெருமானம் கேட்டால் பெருமானம் காண்க என்ற ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் நேரடியாகவும் ஆன்சரை போடலாம், செய்முறை ஊடாகவும் செய்து பார்க்கலாம். நேரடியாக ஆன்சர் போடணும்னா உங்களுக்கு சதுர எண் தெரிய வேண்டும். ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது 625 வரணும்னா அந்த பெருமானம் என்னங்கிறத நீங்கள் பாடமாக்கி இருக்கணும். அதாவது 25 அதே 25ஆல் பெருக்கக்கூட தான் 625 வரும். ஸோ 625 பெருமானம் 25 என்று வரும். அப்போ இது ஞாபகம் இல்லாத பிள்ளைகள் என்ன செய்யலாம் என்றால் 625 என்று போட்டு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதணும். அப்போ இதை 2ஆல் பிரிக்க இயலாம். அடுத்தது 3ஆல் பிரிபடுமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இலக்கை சுட்டி பார்க்கணும். இதுக்கு 5 2 7 6 13. அதை மறுபடியும் உடைத்து கூட்டும் போது 1 சக 3 4 வரும். ஸோ இது 3இன் மடங்கு இல்லை. அப்போ அடுத்த முதன்மை எண் 5. அப்போ இது 5ஆல் பிரிபடும். அப்போ 1 முறை 2 முறை 5 125. மீண்டும் 5ஆல் பிரிக்கலாம் 25. மீண்டும் 5ஆல் பிரிக்கலாம் 5. மீண்டும் 5ஆல் பிரித்தா 1 என்று வரும். அப்போ வர்க்க மூலம் 625 5 தர 5 தர 5 தர 5 4 தடவை போட்டு அதன் பிறகு நான் சொல்லியிருக்கேன் இதை வர்க்கமாக சோடி சோடியாக எழுதணும். ஒரு சோடி அடுத்த சோடி. அப்போ 5இன் வர்க்கம் 5இன் வர்க்கம் என்று எழுத வேண்டும். 5இன் 4ஆம் அடுக்குன்னு போட்டால் பிழை. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? இவ்விடத்தை நோட் பண்ணுறேன். 2இனுடைய அடுக்கும் சமன். அப்போ 5 தர 5 முழுவதின் வர்க்கம் என்று வரும். அப்போ இந்த 2 இல்லாமல் செய்யும்போது வர்க்க மூலம் போய்விடும். அப்போ 5 தர 5 25 என்று ஆன்சர் கிடைக்கும். அதே ஆன்சர் உங்களுக்கு வரும். அப்போ இவ்வாறு தான் இந்த முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை வைத்து நீங்கள் அந்த வர்க்க மூலம் சார்ந்த கேள்விகள் வரும்போது செய்ய வேண்டும். அதே போன்று இப்படியான மெத்தடில் கேள்விகள் வந்தாலும் நான் சொன்ன அந்த முறையை பயன்படுத்தி செய்யணும் பிள்ளைகள். இப்போ இவ்வளவும் தான் இன்றைய நாள் வகுப்பிற்குரிய பாட விடயமாக இருக்கும். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.